தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் கழிவறைக்கு காலணிகள் அணிந்து செல்லக்கூடாது என தலைமை ஆசிரியர் கட்டுப்பாடு விதித்துள்ளதாக மாணவ மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். தூய்மையற்ற கழிவறைக்குள் காலணி அணியாமல் செல்ல உத்தரவிட்டுள்ளதாகவும் மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர். இதுகுறித்து பெற்றோரிடம் கூறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோயம்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் செந்தில் வடிவேல். இவர் பள்ளியில் மாணவ மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறையில் காலணி அணிந்து செல்லக்கூடாது, மீறி அணிந்து சென்றால் கழிவறையை மாணவிகளே சுத்தம் செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இது தவிர மாணவிகள் பயன்படுத்தும் பொது கழிவறைக்கு செல்லும் போது தலைமை ஆசிரியர் அறையில் உள்ள ஒரு நோட்டு புத்தகத்தில் வருகை பதிவேடு போன்று கழிவறைக்கு செல்லும் நேரம், வெளியேறும் நேரம் குறித்து, கழிவறை செல்வதற்கான காரணம் குறித்து ஆகியவற்றை மாணவர்கள் எழுதி கையொப்பமிட வேண்டும் என மாணவிகளை வற்புறுத்தி உள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த மாணவிகள் கரூர் மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கும் புகார் ஒன்றை அனுப்பி உள்ளனர். அந்த புகாரில் தலைமை ஆசிரியரின் கட்டுப்பாடுகள் குறித்து பெற்றோரிடமோ மற்ற ஆசிரியரிடமோ தெரிவிக்க கூடாது என மாணவிகளை மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கழிவறையை எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காமல் மாணவிகளை கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் நோக்கில் கழிவறை வருகை பதிவேடு கட்டாயம் என தலைமை ஆசிரியர் மாணவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டதால் கடும் மன உளைச்சலில் மாணவிகள் உள்ளதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளை வளாகத்தை சுத்தம் செய்யும் போட்டோக்களும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இந்த புகார் குறித்து மாவட்ட ஆட்சியர் கல்வி அதிகாரிகளுக்கும் விசாரணைக்காக அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தவர் ஓய்வு பெற்றதாகவும் அந்த புகாரில் நடவடிக்கை இன்றி கிடப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் தலைமை ஆசிரியர் அதே பள்ளியில் பணியாற்றி வருவதால் தேர்வு நேரத்தில் மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்து செய்தியாளர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தலைமை ஆசிரியர் தனது தொலைபேசியை எடுக்கவில்லை. புதிதாக வந்துள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் செல்வமணியிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு செய்தியாளர்களுக்கு கேட்டபோது முகாமில் இருப்பதாகவும் இது குறித்து தகவல் எனக்கு வரவில்லை எனவும் உங்கள் தகவலை வைத்து நான் விசாரணையை மேற்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.